Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மறுபடியும் அடுத்த டைம் வர்றேன் பார்த்துக்குவோம். இவ்வளோ பேர் வந்தும் கிட்ட பேச முடியலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். நான் முழு தைரியமா இருக்கேன், எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம். கொடூரமான கொலை குற்றவாளியை என்னமோ பெரிய தியாகி போல சித்தரித்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்காத குறையாக நடந்தேறிய இந்த காட்சிகள் தான் சமூக ஆர்வலர்களை பெரும் கவலை கொள்ள வைத்திருக்கிறது. சாதி கடந்து காதலித்த ஒரே காரணத்திற்காக கோகுல்ராஜ் என்ற பட்டியலின இளைஞனை தலை துண்டித்து கொலை செய்த நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தின் ஏவன் குற்றவாளிதான் இந்த யுவராஜ். 2015ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட இந்த கொலையில் தீரன் சின்னமலை பேரவையைச் சேர்ந்த யுவராஜ் அவரது கூட்டாளிகள் என மொத்தம் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. விசாரணை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்த நிலையில் கோவை மத்திய சிறையிலிருந்து தனது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவுக்காக பரோலில் வெளியே வந்த யுவராஜுக்கு சிறை வாசலிலேயே சிலர் கூடி நின்று வரவேற்பு அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த காரணத்திற்காக பட்டியலின இளைஞரின் தலையை துண்டித்த யுவராஜை தியாகி போல வாழ்க கோஷம் போட்டு வரவேற்ற காட்சிகள் அனைத்தும் தலையில் தான் அடித்துக் கொள்ள வைத்தது. அத்தோடு யுவராஜ் நடப்பது, நிற்பது, பேசுவது என சின்ன சின்ன செயலுக்கு கூட பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டு கொண்டாடுவதை பார்க்கும்போது சாதி வெறி ஒரு மனிதனை சாக்கடையாக்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் இருந்தது. அந்த வீடியோக்களில் யுவராஜியின் பின்னால் நின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருக்கும் நிலையில் இளைஞர்களே இப்படி சாதி கொலை குற்றவாளியை உயர்த்தி பிடித்து சமூகத்திற்கு மோசமான முன்னுதாரணமாக மாறுவதாக பார்க்கப்படுகிறது. மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வந்த யுவராஜ் திரும்பி செல்லும் போது ஏதோ மாபெரும் தலைவன் போல அங்கு கூடியிருந்தவர்களுக்கு தைரியம் சொல்லி பேசியதெல்லாம் அசிங்கத்தின் உச்சமாகவே இருந்தது. மறுபடியும் அடுத்த டைம் வர்றேன் பார்த்துக்குவோம். இவ்வளவு பேர் வந்தும் கிட்ட பேச முடியலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். சூழ்நிலை பார்த்துக்குவோம். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் முழு தைரியமா இருக்கேன், எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம். சரி, தமிழகத்தில் எவ்வளவோ ஆணவ படுகொலைகள் அரங்கேறி இருந்தாலும் கோகுல்ராஜ் கொலைக்கு முழு காரணமும் சாதி வெறிதான். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட பெண்ணுடன் எந்த பந்தமும் இல்லாத நிலையிலும் தங்கள் சாதி பெண்ணை காதலித்தால் எப்படித்தான் கொலை செய்வோம் என சிலர் குழுவாக சேர்ந்து கொண்டு பட்டியலின இளைஞர் கோகுல்ராஜை பலிகடாவாக்கினார்கள். அப்படி ஒரு கொலை குற்றவாளி தற்போது கொண்டாடப்படுவதை பார்க்கும்போது வேதனையை தான் கொடுக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளின் பெரும்பாலான பேனர்களில் யுவராஜின் புகைப்படமும் இடம்பெறும் அளவுக்கும் குறிப்பிட்ட சமூகத்தின் பாதுகாவலன் போல யுவராஜை நினைக்கும் அளவுக்கும் நிகழ்வுகள் நடந்து வருவது சாதி ஒழிப்பு போராளிகள் மத்தியில் ஆத்திரத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. செய்த குற்றத்தை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பாகத்தான் தண்டனை விதிக்கப்படுகிறது என்ற நிலையில் சாதி ஆணவ கொலை வழக்கில் தண்டனை பெற்ற காரணத்திற்காக ஒருவரை தியாகி போல கொண்டாடுவது சாதி ஒழிப்புக்காக போராடியவர்கள் கொண்ட கொள்கைக்கு விடப்படும் சவாலாகவே பார்க்கப்படுகிறது. ஊனி குறுகி நிற்க வேண்டிய கொலை குற்றவாளி நெஞ்சை நிமிர்த்தி நடப்பதும் அந்த கொலை குற்றவாளியை கொண்டாடும் மற்றவர்களும் தங்கள் மனதில் படிந்திருக்கும் சாதி அழுக்கை இனிமேலாவது களைய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.